குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் வரக்கூடிய ஜனத்தொகைகளை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா மு கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் பதட்டப்பட்டிருக்கிறார் என்று சில எம்பிக்கள் டெல்லியிலே சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டில் விஜய் திமுக ஓட்டை பிரிப்பார், அதிமுகவுடைய ஆதரவு அதிகரிக்கிறது, ஆனால் தொங்கு சபையாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். டிரான்ஸ்லேஷன் தப்பானது அப்படிங்கிறது செல்வ பெருந்தகை அவர்கள் மீதான ஒரு முக்கியமான பார்வையா இப்ப இருக்கலாம். பட் எப்பத்துல இருந்து ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை அவர்களை ஓரம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது? திமுகவுடன் கூட்டு வைத்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு எதிராக தமிழக காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள் என்பது ராகுல் காந்திக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். விஜய்க்கு இப்போ ஒரு ஆப்ஷன், கிங் ஆர் கிங் மேக்கர். கிங் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு, ஏன்னா பிரச்சாரத்துக்கு நிறைய போகவே இல்லை. ஆனா அவர் பல கூட்டம் ஸ்டாலினையும் பயமுறுத்துங்க. தமிழகத்தில் திமுக தோல்வி அடைகிறது என்றால் தமிழக ஊடகங்களும் திமுகவிற்கு தொங்கு சதையாக இருக்கக்கூடிய சில முக்கிய பத்திரிகையாளர்கள் தான் காரணம் என்று பத்திரிகையாளர்களே சொல்லுகிறார்கள். தமிழகத்திலும் சரி, டெல்லியிலும் சரி. தமிழ் நேயர்களிடம் ஒரே ஒரு கேள்வி, நீங்க காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு எழுதுங்க, நான் அடுத்த வாட்டி பதில் சொல்றேன். தேர்தல் அறிவித்த பிறகு விஜய்க்கு 300-400 போலீஸ் போகுதுங்களே, எப்படிங்க? முதல்ல 2 ஜீப்பு, பின்னாடி 2 ஜீப்பு, நடுவுல போறாங்க, சைரன் வச்சுன்னு போறாங்க. ஏன் திமுக கொடுக்க மறுத்தது? அந்த வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம். நமஸ்காரம் கோபி சார். இப்போ டெல்லியில இருந்து தமிழ்நாடு அரசியலை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப களம் எப்படி இருக்கு? தேர்தல் நெருங்கிட்டு இருக்குன்னு அவ்வளவுதான், இடையில ஒரு 2 நாள் முடிச்சுட்டா அப்புறம் தேர்தல் தான். களம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? தமிழ் நேயர்களுக்கு கோபிநாத் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் 3 குறிப்புகள். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தை டெல்லியிலிருந்து பார்க்கும்போது அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டை நோக்க வேண்டுமென்றால் தமிழகத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருப்பது வெளிச்சமாக தெரிகிறது. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ் வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் வரக்கூடிய ஜனத்தொகைகளை பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா மு கருணாநிதியின் மகன் மு.க. ஸ்டாலின் பதட்டப்பட்டிருக்கிறார் என்று சில எம்பிக்கள் டெல்லியிலே சொல்லுகிறார்கள். திமுகவுக்கும் தான் கூட்டம் வருகிறது சொல்றாங்கல்ல. அவங்க கூட்டம் வந்துட்டு அவங்க கூட்டம், பட் வெளியில இருந்து வரல கூட்டம், அவருக்கு காங்கிரஸ்ல இருந்து வரலையே. ஏன்னா விஜய்க்கு காங்கிரஸுக்கு நல்ல தொடர்பு இருக்க மாதிரி தானே தெரியுது. விஜய்க்கு தேமுதிக ஆட்களும் வருது இல்லையே, விடுதலை சிறுத்தை கட்சி ஆட்களும் வருது இல்லையே. அது ஒண்ணு. 2வது, தமிழகத்தில் 5 அல்லது 6 கட்சிகள் மாயமாக மறைந்து போகிவிடும் 2026 பொது தேர்தலுக்கு பிறகு என்று சில வர்ணனையாளர்கள் கூறுகிறார்கள். 3வது, தமிழ்நாட்டிற்கு கடந்த 10 நாட்களாக டெல்லியிலிருந்து சென்ற 20-30 பெண் ஆசிரியர்கள், பத்திரிகை தொலைக்காட்சி ஆசிரியர்கள், ஆண் ஆசிரியர்கள் பலரை நான் நன்கு அறிவேன். டைம்ஸ் நவ் நவிகா குமார், ராகுல் கன்வால் NDTV, ஆனந்த் நரசிம்மன், அதை தவிர CNN IBN நியூஸ், அதை தவிர முக்கியமாக இருக்கக்கூடிய அருணப் கோஸ்வாமி, இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னா, தமிழ்நாட்டில் விஜய் திமுக ஓட்டை பிரிப்பார், அதிமுகவுடைய ஆதரவு அதிகரிக்கிறது, ஆனால் தொங்கு சபையாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். நம்பர் வாரியா பார்த்தீங்கன்னா ADMK லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும், டச்சிங் 85 to 100, 85 to 90. அடுத்ததாக விஜய் தேர்டாகத்தான் திமுக வரும், 35-40க்குள்ள அதிகம் சொல்றாங்க. குறைந்தது 10 மந்திரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் அவர்களுடைய யூகங்களை சொல்லுகிறார்கள். அது யதார்த்தம் மே 5ஆம் தேதி பார்த்தாதான் தெரியும். இது நடுவே காங்கிரஸ் உறுப்பினர்கள் பலர், CWC மெம்பர்ஸ், அவங்க எல்லாம் செல்வ பெருந்தகை மீது கோபமா இருக்கிறார். ராகுல் காந்தி இந்த சோசியல் மீடியால அவருடைய பேச்சை சரியா டிரான்ஸ்லேட் பண்ணேன்னு சொன்ன உடனே
மூத்த தலைவர்கள், மிக மிக மூத்த தலைவர்கள் கூட ராகுல் காந்தியிடம் சொல்லி இருக்கிறார்கள், இனஃப் இஸ் இனஃப். செல்வ பெருந்தானா திமுக கிட்ட அடக வச்சாரு, அவரையும் வராதுன்னு சொல்லிட்டு ராஜினாமா சொல்லிட்டாரு. அந்த பப்ளிக் மீட்டிங் இன்னைக்கு பாருங்க, அந்த பப்ளிக் மீட்டிங்ல பீட்டர் அல்போன்ஸ் தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு. தனக்குத்தானே ஒரு ஒரு பூகந்தத்தை கிளப்பி, புழுதியை கிளப்பி, ஸ்மோக் ஸ்கிரீனை கிளப்பி, இன்கம் டாக்ஸ் ரெய்டு 10 இஞ்சிக்காரன் வந்து இன்கம் டாக்ஸ் டிலே பண்ணிட்டாங்களே. அப்படி இருந்துச்சு, இவர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு புழுதியை கலப்பணும்? அவர் தனக்கு ராகுல் காந்தி பார்க்க முடியலங்கிறதுக்காக கம்ன்றாரா? அதை தெரிந்து கொண்டு ஐயா திமுக தலைவர் ஏன் அறிக்கை விடணும்? அதை தெரிந்து கொண்டு தமிழக எம்பிக்கள் ஏன் அறிக்கை விடணும்? செல்வ பெருந்தகை வந்து திமுக க்ளோஸா இருக்கான்னு அதுலதான் ராகுல் காந்தி சஸ்பெக்ட் பண்றாரு. இதுதாங்க 1 2 3 4. நீங்க கேள்வி நான் பதில் சொல்றேன். ஓகே ஓகே. இப்ப இதுல வந்து அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பானது அப்படிங்கிறது வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் மீதான ஒரு முக்கியமான பார்வையா இப்ப இருக்கலாம். பட் எப்பத்துல இருந்து ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை அவர்களை ஓரம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது? அதுல எக்ஸாக்டா ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறதாக தகவல்? திமுகவுடன் கூட்டு வைத்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு எதிராக தமிழக காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள் என்பது ராகுல் காந்திக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். 40 டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் வந்து டெல்லியில கேம்ப் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கூட அவரோட இல்லை. காரணம், செல்வ பெருந்தகை தான் 5 மெம்பர் குழு அவரே அறிவிச்சாரு. செல்வ பெருந்தகை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் ப. சிதம்பரம் மூலமாக சென்று சோனியா அம்மையாரிடம் பேச வைத்தார். காரணம், ராகுல் காந்திக்கும் கனிமொழிக்கும், ராகுல் காந்திக்கும் சபரீசனுக்கும், ராகுல் காந்திக்கும் கனிமொழிக்கும் நடந்த ஒரு பேச்சு, ராஜாவுக்கும் கடந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றது. நான் சொல்றது எக்ஸாக்ட் 2 months பிஃபோர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 தடவை ராகுல் காந்தி எல்லாரையும் பார்த்தாரு, எல்லா எம்பிஸ், எல்லா எம்எல்ஏஸ் எல்லாரையும் 2 தடவையும் சொன்னார். அது நடுவில் சிதம்பரம் பூந்து பந்து விளையாடிட்டார், 6 அடிச்சாரு டக்குன்னு. சோனியா காந்தியோட பேசி அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், ராஜ்யசபாக்கு நாமினேஷனுக்கு முதல் நாள் தான் இவர் வந்து முடிவு பண்றாங்க. அப்பதான் ராகுல் காந்திக்கு பிடிக்கல. அதை தவிர நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் கூட திமுக எம்பிக்கள் மீது ராகுல் காந்தி கடுமையாக இருந்தார். பிரியங்கா மூலமா தான் பேசியிருந்தாங்களே தவிர ராகுல் காந்தி நெவர் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் வித் டிஎம்கே எம்பிஸ். ராகுல் காந்திக்கு கையில ஒரு அடிபட்டுருச்சு, அந்த டிஷ்யூ பண்ணச்சு, அந்த பந்து விளையாடச்ச, அது எப்படி கூட யாருமே கேட்கலையே. வந்து ஸ்பீக்கர் லோக்சபா கேட்டார், என்னாச்சு கையிலன்னுட்டு. அந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேட்கலன்னு ஒரு பேச்சுக்கிட்ட டெல்லியில அடிபடுறது. ஆக மொத்தம் திமுக காங்கிரஸ் உறவு தேர்தலுக்கு பிறகு முறிந்துவிடும். இல்ல, இப்ப பிரச்சாரங்கள்ல இப்ப ராகுல் காந்தி இன்னைக்கு கூட தென் மாவட்டங்கள்ல பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்களும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில இல்ல ஒரே வாகனத்துல பிரச்சாரம் மேற்கொள்ளல அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கூட அதுக்கு ஆர்.எஸ். பாரதி ஒரு கருத்து சொல்றாரு. இல்ல ஏற்கனவே வெவ்வேறு இடங்கள்ல பிரச்சாரம் அலோகேட் ஆயிருக்கிறதுனால ஒன்னா பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான், மற்றபடி உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி மறுக்கிறாரு. இப்போ அதை எப்படி பார்க்கிறது? ஆர்.எஸ். பாரதி ஒரு சீனியர் தலைவர். ஐயா கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் சொல்லாத அவர் பேச மாட்டார். சின்ன உதாரணம், ராகுல் காந்தியிடம் அன்பாக பேசினால் அவர் வளைந்து கொடுத்திருப்பார். ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருச்சியில் வந்த பிரதம மினிஸ்டர் நரேந்திர மோடியிடம் மு.க. ஸ்டாலின் சொன்னார், மறுநாள் எனக்கு அப்பாயின்மெண்ட் வரணும், என்னுடைய மகன் தங்களை வந்து பார்க்க போகிறார் என்று. அந்த மேடையிலேயே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வான்னுட்டு உதயநிதி வந்தார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு மனசு டைம் கிடைக்குங்க, மனசு இல்லைன்னு டைம் கிடைக்காதுங்க. ராகுல் காந்திக்கு மனசு இல்லைங்க. ஸ்டாலினோட புகைப்படம் வருவதற்கு இஷ்டமே இல்லை. ஸ்டாலினுக்கு இருக்கலாம், காரணம் என்னன்னு, ஸ்டாலின் தான் வலிய வந்து போய் அந்த எஸ்சிஆரையும் பிகாசிஸும் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டையும் ராஃபேலையும் எஸ்சிஆரையும் இவர் எதுக்கு ஓடி போனாருங்க பட்னாக்கு. ஐயா ஸ்டாலின் அவரோட தேஜஸ்வி அதோட கூட்டு சேர்ந்து பிரச்சாரம் பண்ண ராகுல் காந்தி பக்கத்துல இருந்தாரு. இப்ப எங்க ராகுல் காந்தி இல்லை? அப்ப டைம் கிடைச்சதா ராகுல் காந்திக்கு? ஆர்.எஸ். பாரதிக்கு நினைவு ஊட்ட வேண்டாமா? ஆர்.எஸ். பாரதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு மறைக்கிறார்கள். குறைந்தது 10 திமுக எம்பிக்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளிடமும் அதிகாரிகளிடமும் பத்திரிகையாளர்களிடமும் என்னிடமும் மனம் விட்டு பேசுகிறார்கள். ராகுல் காந்தி இஸ் நாட் கோஆபரேட்டிங் வித் டிஎம்கே. இப்போ இதனோட எண்ட் பாயிண்ட் தான் என்னங்க சார்? எதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கேன்? பிரிஞ்சிடும். காரணம் என்று கேட்டால், மணிசங்கரே சொன்னாரு ஸ்டாலினை அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும். மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க பிஜேபிக்கும்
டிஎம்கேக்கும் உறவு இருக்குது. இதெல்லாம் ராகுல் காந்திக்கு பிடிக்கலையே. தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மீது ஒரு கோபம் இல்லாட்டாலும் ஒரு அன்பு வந்தது காரணம் அவரை நெசிக்கினாங்க. நீ ஒரு நாள் பாருங்க, 27 ஆரம்பத்திலேயே தாவேகாவுடன் காங்கிரஸ் கண்டிப்பா 2027ல இந்த இணைப்பை எதிர்பார்க்கலாம். 26 எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. உடனே பண்ண மாட்டாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா அவங்களுக்கு ராஜ்யசபால 10 எம்பி இருக்காங்க. அவங்க பிஜேபி கிட்ட போகக்கூடாதுன்னு இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய ஜங்கிள் பாலிடிக்ஸ்ங்க. ஓகே சார், இப்போ இதுல இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வேக்கள்லாம் எடுக்கிறாங்க. சர்வேக்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்கு இப்போ எஸ்பெஷலி லேட்டஸ்டா ஜூனியர் விகடன் சர்வேல எந்த கட்சி, அதாவது ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுல 62% ஆம் அப்படின்னு இருந்தாலும் கூட எந்த கட்சி கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டா அதுல திமுக கூட்டணி தான் 36% இருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி 33%, தாவேகா 27%. இப்படிதான் இந்த ஆர்டர்ல வருது. இந்த சர்வேக்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தற்போது நிலவரம் இப்படிதான் இருக்குதா? இல்லை, தவறான கருத்து. ஜூனியர் விகடனுடைய கருத்து கணிப்பு தவறு. நான் சொல்றேன் பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்குங்க. என்னை பொறுத்து மட்டும் டெல்லியில பல சீனியர் எடிட்டர்ஸ் டெல்லியிலேருந்து சென்னைக்கு சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்த பிறகு அவர்கள் அனைவரும் என்னிடம் பகிர்ந்தது, தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்குது, கூட்டம் வருது. நெக்ஸ்ட் இஸ் விஜய், தேர்ட் இஸ் டிஎம்கே, அண்ட் செகண்ட் திங் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கல விஜய் என்றாலும், உதயநிதியும் தான் இது நம்ம விஜய்க்கு தான் சண்டையை தவிர ஸ்டாலின் அதுல வரல. இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா விஜயும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு முயற்சி, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு தொங்கு சபை வந்தால் அவர்கள் எல்லாம் ஒன்னாயிடுவாங்கன்னு தான் ஒரு எண்ணம் இருக்குங்க. அப்போ காங்கிரஸை விட்டுருவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சுங்களே. விஜய்க்கு இப்போ ஒரு ஆப்ஷன், கிங் ஆர் கிங் மேக்கர். கிங் எல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா பிரச்சாரத்துக்கு நிறைய போகவே இல்லை. ஆனா அவர் பல கூட்டம் ஸ்டாலினையும் பயமுடுத்துங்க. எல்லாம் ஒரு பிரமைக்கு காமிக்கிறாங்களே தவிர ஸ்டாலினுக்கு உள்ளூர பயம் இருக்குங்க. அதான் இப்ப அதே இதுல தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஆனா எல்லாரும் விஜய தான் 44% பேர் சொல்றாங்க. தாவேகா கட்சியாக பின்னடைவுல இருந்தாலும் முதல்வர் வேட்பாளராக விஜய் முன்னிலையில இருக்காரு. ஆக மொத்தம் பொது ஜனங்கள் திமுகவை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை தான் ஜூனியர் விகடன் பிரதிபலிக்கிறது. அதை தவிர சி ஓட்டர் என்று சொல்லக்கூடிய யஷ்வந்த் தேஷ்முக் ஒரு ஏஜென்சி நடத்துறாங்க, சி ஓட்டர். அவங்க எல்லாம் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி cannot be underestimated. விஜய் is a force. You can't underestimate Mr. எடப்பாடி பழனிசாமி. DMK has weakened after the entry of விஜய் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, இந்த தேர்தல் நெருக்கத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்டாக அமைஞ்சது இந்த மகளிர் இடஒதுக்கீடு கூடவே டீலிமிட்டேஷன். இதுக்கு ஆனா அது ஒரு தோல்வியில் போய் முடிந்திருக்கிறது அப்படிங்கறது இங்க திமுகவினர் வெற்றி களிப்போடு கொண்டாடுறாங்க. அது இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போற ஒரு இது நம்ம தடுத்து நிறுத்தியிருக்கோம். பாஜகவுக்கு இது முதல் தோல்வி. இந்த தோல்வி அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், அடுத்தடுத்த படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு பாஜகவே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருச்சா? தப்பு, தவறான கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்வது போன்று தமிழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் 234 இருந்து 400 ஆவதை தடுத்தார் திமுக டீலிமிட்டேஷன்ல. அதே மாதிரி லோக்சபாக்கு 50 எம்பிஸ் நிறுத்தினாரு. 59 60 40 20 20 பேர் காரணம் என்னன்னா மகளிர் திமுக இல்லைங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணம். ஆனா அந்த நேரேட்டிவ் செட் பண்ணார தவிர மத்த நாள் பிரைம் மினிஸ்டர் அட்ரஸ் டு த நேஷன் சொல்லிட்டு அப்புறமும் கோயம்புத்தூர்ல பேசின அப்புறம் அவர் பாருங்க சபரீசன் மேல திருப்பி விட்டாரு. அது எவ்வளவு ஒரு தாக்கத்தை உண்டாருக்குன்னு நீங்க பார்க்கணும். அதெல்லாம் எந்த ஊடகமோ எல்லாம் யூடியூப விவாதிப்பது கிடையாது. தமிழகத்தில் திமுக தோல்வி அடைகிறது என்றால் தமிழக ஊடகங்களும் திமுகவிற்கு தொங்கு சதையாக இருக்கக்கூடிய சில முக்கிய பத்திரிகையாளர்கள் தான் காரணம் என்று பத்திரிகையாளர்களே சொல்லுகிறார்கள். தமிழகத்திலும் சரி, டெல்லியிலும் சரி. நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். I will never run down another colleague of mine. But இந்த யூடியூப் கான்சென்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா எங்க பெரிய பெரிய பாப்புலர் டெலிவிஷன்லாம் தேர்தல் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் விஜய்க்கு லைவ் காமிக்கிறாங்க.
அவருக்கு வர கூட்டத்தை எப்படி அது தவிர இன்னொன்னு கேட்கிறேன். தமிழ் நேயர்களிடம் ஒரே ஒரு கேள்வி. நீங்க காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு எழுதுங்க, நான் அடுத்த வாட்டி பதில் சொல்றேன். தேர்தல் அறிவித்த பிறகு விஜய்க்கு 300-400 போலீஸ் போகுதுங்களே, எப்படிங்க? முதல்ல 2 ஜீப்பு, பின்னாடி 2 ஜீப்பு, நடுவுல போறாங்க, சைரன் வச்சுன்னு போறாங்க. ஏன் திமுக கொடுக்க மறுத்தது? கரூரில் கற்றுக்கொண்ட பாடம் விஜய்க்கு என்னன்னா, ஸ்ட்ராங்கா இருங்க, கான்பிடென்டா இருங்க. கரூருக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாரு. 1. 2வது, திமுக கரூருடைய இன்சிடென்ட் அண்டர்வேல்யூ பண்ணாங்க, அமைக்கினாங்க, கிரஷ் பண்ணாங்க. அதனாலதான் பம்ப் ஆகுதுங்க, தூக்குதுங்க அப்படி விஜய்க்கு. விஜய்க்கு வர கூட்டம் கரூருடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான், அவருக்கு ஒரு சிம்பத்தி கூட்டங்க. அது கரூர்னால வந்தது. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற விஷயம் தான் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் அப்படி அப்படின்னு நீங்க அதையும் சொன்னீங்க. அதே மக்கள்ல சிலர் சொன்னது, ஏங்க நானும் விஜய் போய் பாக்குறேன், ஆனா அதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போட்டுற முடியுமா இப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு பண்ணாங்க. அதை புறந்தள்ளிட முடியாதுல்ல. அது உண்மை. அதே மாதிரி ஸ்டாலின் பார்க்க போறாங்க, டிஎம்கே ஓட்டு போடுவான்னு என்ன இருக்கு? அதே தோசையை திருப்பி போடுங்க. எடப்பாடி பழனிசாமி பார்க்க போறாங்க, அவன் விஜய் சப்போர்ட்டரா இருக்கலாம், மோடி சப்போர்ட்டரா இருக்கலாம். இது நடுவுல ஒரு கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் திமுக செய்த துரோக செயல் தமிழகத்திற்கு 40 MP கொடுத்தும் தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் வரவில்லை என்று ஸ்டாலின் சொல்லு. தன்னுடைய எம்பிக்களுடைய அவருக்கு தெரியாத தம் எம்பிக்கள்லாம் யூஸ்லெஸ் தானே சொல்றாரு. இன்கேபபிலிட்டின்னு சொல்லலாமா? யூஸ்லெஸ். இன்கேபபிலிட்டி ரொம்ப டிப்ளமேட்டிக் வேர்டு அது. யூஸ்லெஸ். 39 MP என்னத்துக்குங்க சார் வந்தாங்க? இங்க வந்தாங்க சார் அவங்க எல்லாம், சொல்லுங்க. அதான் அவருக்கு ரீகாயில் ஆகுதுங்க, பூமராங் ஆகுதுங்க, எதிர்வினை ஆகுதுங்க. நான் அரசியலை புரிஞ்சிட்டனால நான் சொல்றேன். திமுக செய்த மாபெரும் துரோகம் 8 கோடி தமிழ் மக்களுக்கு நாடாளுமன்றத்தில் வாயடைத்து ராகுலுடைய வாயலை பிடித்துக் கொண்டு சென்று பிகாசிஸ், ரேஃபேல், இந்தியன் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு திமுக எம்பி 39 எம்பிக்கள் இப்போ இருக்கிறதுனால என்ன கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்க? ஆக்சுவலா தமிழ்நாட்டு பாஜக வஞ்சிக்குது, பாஜக எதுவும் கொடுக்கல, நம்ம பாஜகவை எதிர்ப்பதனால பாஜக எதுவும் கொடுக்கலன்னு நீங்க பாஜக பக்கம்ல திருப்புறாங்க. திமுக எம்பி என்ன பண்ணாங்க சார்? பாஜக கொடுக்க தடுக்கிறதுக்கோ இல்ல ஆதரிக்கிறதுக்கோ? அதுதானே பிரைம் மினிஸ்டர் டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்றாரு. டபுள் இன்ஜினுக்கும் திமுக இன்கேப்பபிலிட்டிஸ் சொல்லுங்க பாப்போம். அது கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு நெகட்டிவா கம்பேர் பண்ணி பாருங்க. திமுக செய்தது வெறுமே ஒரு நெகட்டிவ், இவன் ஒழிக, அவன் ஒழிக, எல்லாரும் ஒழிக. அதுதான் அவன் திமுக ஒழிக்கிறது சார். ஆனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கடி சொல்வது அப்படிங்கிறது இந்த பக்கம் மக்கள் மத்தியிலே அது கொஞ்சம் எடுபடுது. அதனாலதான் அதிமுகவை வேண்டான்னு மறுக்கிறதுக்கு பாஜகவை காரணம் காட்டுறாங்க. அது மோரோவர் ஒருவேளை அதிமுக வென்றாலும் கூட இங்க ஆட்சி செய்வது பாஜகவாக தான் இருக்கும். நிதிஷ்குமார் கணக்கெனவோ அது மாதிரிதான் இங்க ஆகும் அப்படின்னு நிதிஷ்குமாரோட கம்பேர் பண்றாங்க டிஎம்கே ஆளுங்க. எடப்பாடி பழனிசாமியை அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, செல்வ பெருந்தகை மாற்ற வேண்டும் என்று ஏன் கூறுகிறார் ராகுல் காந்தி? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு, தமிழ்நாடு காங்கிரஸ் டிஎம்கே பர்ச்சேஸ் பண்ணி தான் சொல்றாரு. ஆக மொத்தம் நிதிஷ்குமாருக்கும் அந்த திமுக மனதில் இருக்கக்கூடியது ராகுல் காந்தி மனதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆயிடுது இல்லையா? ராகுல் காந்தி மனதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, use the same word I'm telling you. ஒரு CWC மெம்பர் என்கிட்ட சொன்னது நான் ஆணித்தனமா சொல்றேன், நம்ப தகுந்த தகவல். DMK has purchased Tamil Nadu Congress, that is why we are unable to make dent அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய பிரதிபலிப்பு அம்மையார் சோனியா காந்தி தமிழகத்திற்கு கனிமொழியுடைய புத்தகத்தை ரிலீஸ் பண்ண வந்த போது சத்தியமூர்த்தி பொங்கல போய் பேசியிருக்காங்க. அப்பவும் சொன்னாங்க, என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு அண்ணாமலை அவ்வளவு பண்றாங்க, பிஜேபி வளர்ந்துட்டு வருது, டிஎம்கே காரனே எங்கிட்ட சொல்றாங்க பிஜேபி வளருதுன்னுட்டு. காங்கிரஸ் காரன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க அந்த அம்மா. ஏதாவது ஒரு காங்கிரஸ் சொல்லுங்க பாப்போம் இல்லைன்னுட்டு. அதர் சொல்றது சன் ரிஃப்ளெக்ட் பண்ற, சிம்பிள் அஸ் தட். ஸோ நிதிஷ்குமார் சொல்றீங்களே அது தவறுங்கிறது தான் நான் இது பாயிண்ட் சொல்ல வந்தேன். இல்ல இதுக்கு நம்ம இந்த பக்கம் திமுக காங்கிரஸ் பத்தி மட்டுமே இப்ப பேசியிருக்கோம். ஏன் அப்படி நடக்காதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட திறன் என்ன, இல்ல அவர் எப்படி பாஜகவை சமாளிச்சிடுவாரு, அப்ப மக்கள் அதிமுகவை நம்பலாம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். அது அவருடைய கூட்டத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல. திமுக 200-300 ரூபா கொடுத்து 400 ரூபா கொடுத்து வராங்க. இப்ப ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் மக்களிடையே ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் நடக்குதுங்க கோபிநாத் அகைன்ஸ்ட் டிஎம்கே. அவருடைய ஒரு பேசிக் ஒரு ஆன்டி நேஷனல், ஆன்டி ஹிந்தி, ஆன்டி நார்த், ஆன்டி ஹிந்து அதெல்லாம் பொது மக்கள் நடுவில்
பதிஞ்சிடுச்சு. ஏங்க யூ கான்ட் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரென்த்துங்க சார். எல்லாரும் சொல்றாங்க தமிழ்நாட்டுல 2 கட்சி தான் பிரதான கட்சின்னுட்டு, அதிமுக திமுக. அப்ப ஏடிஎம்கே நீங்க எப்படிங்க இக்னோர் பண்ண முடியும்? திமுக தான் இக்னோர் பண்ண முடியாது. ஐ கேன் சே தட். அப்ப மம்தா பானர்ஜி ஏன் சொல்றாங்க பிஜேபியும் டிஎம்கே ஒன்னாச்சுன்னு? சொல்றது கரெக்ட் தான். எனக்கு ஏங்க துரைமுருகன் மேல 5 கலெக்டர் நெகட்டிவா ரிப்போர்ட் கொடுத்தாங்க இடி. அந்த கேஸ் என்னாச்சுங்க சொல்லுங்க. எங்க 8 மந்திரிங்க 12 எம்பிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களா? அவங்கள எங்க சார் போச்சு அந்த கேஸ் எல்லாம்? ஆக மொத்தம் விஜய் சொல்றது மம்தா பானர்ஜி சொல்றதா ஒரு சம்பந்தம் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க. நான் 2த்தையும் சொல்றேன் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், ஏடிஎம்கே ஸ்வீப் தி எலெக்ஷன் நான் சொல்றேன், டிவிகே வில் கம் செகண்ட் நட்டு. அதுக்கு எதிர்த்த மாதிரி நான் ஒண்ணு சொல்றேன், பிஜேபியும் டிஎம்கே ஒன்னா இருக்குன்னு ஏன் மம்தா பானர்ஜி சொல்லணும்? அப்ப நிதிஷ்குமார் வராரு. அதுல டிஎம்கேனுடைய ஒரு ஈராமை தானே தெரியுது, திமுக செய்த துரோகம் தானே தெரியுதுங்க சார். மம்தா பானர்ஜி வந்து 37 எம்பி இருக்காங்க, 40 எம்பி இருக்காங்க, அகிலேஷ் யாதவ் இருக்காங்க சார். அவங்களாம் யூபியை பத்தி பேசுறாங்க சார், வெஸ்ட் பெங்காலை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாடு எம்பி ஒண்ணுமே பண்ணது கிடையாது சார். நான் தினம் பார்லிமெண்ட் போயிட்டு இருக்கேன் சார். எனக்கு 75 வயசுல நாடாளுமன்றத்து 40-45 வருஷம் கவர் பண்ணிக்கோ. குதிக்குதுங்க தமிழ்நாடு எம்பிக்கள் துரோகம் செஞ்சாங்க. ஓகே, நீங்க கேட்காதீங்க, எனக்கு வாசனை வரும். ஓகே, இங்க இன்னொரு முடியும். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழர்களுக்கு சாராயம், போதைப் பொருள். என்னுடைய டியர் ஃப்ரெண்டுங்க என்னோட படித்தான் கோபிநாத், அவனுக்கும் 75 வயசு ஆயிடுச்சு. அவனுக்கு மருமகள் பேரெல்லாம் இருக்காங்க. எல்லாரும் ஊசி குத்திக்கிறாங்களா சார்? கொக்கைன் என்னது, அது பேர் என்ன? அது பேர் கூட தெரியாது. ட்ரக். என்னங்க தமிழ்நாட்டு நான் வளர்ந்த தமிழ்நாட்டை துரோகம் செய்தது திமுக. அதுலயே அவங்க ஒழியணுங்க சார். இப்போ ரீசன்ட் டேஸா நிறைய ரைடுகள் போயிட்டு இருக்கு. KN நேரு மீதான வழக்கை வந்து அதுல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகணும்ன்றதுல ஒரு புஷ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும் இந்த தேர்தல் நேரத்துல? ரைடுகள் பேஸ் பண்ணி என்ன நடக்குது? அங்க என்ன தகவல் வருது உங்களுக்கு? ஐடில இருந்தா இருக்கட்டும், இடில இருந்தா இருக்கட்டும். டெல்லியில இருக்கக்கூடிய தகவல்கள் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கோர்ட் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 நாள் தான், இனிமேல் ரெய்டு நடக்காதுங்க. செல்வ பெருந்தக்கு உடான் சுட்டாரு, புழுகினாரு இன்கம் டாக்ஸ் ரெய்டுன்னுட்டு. அவர் ராகுல் காந்தி வாண்டான்னு சொன்னாரு. ராகுல் காந்தியை பார்க்கறதுக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல இந்த செல்வ பெருந்தகை. இனிமேல் ரெய்டு வராது. அதுதான் மம்தா பானர்ஜி சொல்றாங்க. 2 பேருக்கும் ஒன்னாயிட்டாங்க. சோ தேர்ஃபோர் திமுக ஆட்சி ஒழிந்து அதிமுக ஆட்சி விஜய் சேர்ந்து ஏதாவது வந்தாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். அப்ப என்ன பண்றான் பாக்குறேன். இல்ல, இப்போ ஃபைனலி அந்த நிலைமை அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வெல்வார்கள்? யார் முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், இல்ல கூட்டணி, தொங்கு சட்டசபை என்ன எப்படி அமையும் நினைக்கிறீங்க நீங்க? 234ல சிங்கிள் மெஜாரிட்டியா ஏடிஎம்கே வரும் சார். சிங்கிள் பார்ட்டி ஏடிஎம்கே ஒண்டி. ஓகே ஓகே. 3 இடத்துக்கு தாண்ட மாட்டாங்க. எல்லாம் 99 கீழே தான் இருக்கு. அந்த எந்த கட்சியும் 100 தாண்டாதுங்க. ஓகே. திமுக நான் கூட்டணி பத்தி சொல்லல, அதிமுக கூட்டணி பத்தி சொல்லல. அதிமுக alone will get some 75 to 80. they will retain the same number. ஒரு மேல ஒரு 5-6 வரும். நீங்க 90னே வச்சுங்களேன். அந்த 90க்கு திமுக வந்து லூஸ் பண்றது குறைஞ்சது ஒரு 35 ஜெயிச்சாங்கன்னா அதிகம். 120ல 35 பாத்துங்க. 100 சீட் they will lose because of விஜய் அண்ட் எடப்பாடி. ஆக மொத்தம் ப்ரையாரிட்டி பண்ணீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. அப்படி கூட்டணி இருந்துன்னா ஒரு கூட்டணி அரசாங்கம் வரும். அதைத்தான் அமித்ஷா முன்னாடி சொன்னா, அதுதான் திருமாவளவன் சொன்னாரு. விஜய் வில் பி நியூட்ரல் ஆஸ்பெக்ட். விஜய் வரதுனால தமிழ்நாடு தொங்கு சபைக்கு தோகி போகிறது. 3வது திமுக வந்து அணி எல்லாமே சேர்ந்த ஒரு 50 சீட் வந்து அதிகங்க. சோ அதுல அதிமுக விஜய் அல்லது என்டிஏ விஜய் சேர்வதற்கான வாய்ப்புகள் தென்படுதா? படுமா? அப்போ பாஜக வெளில சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா சோ பாப்போம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுதான் பண்ணுவாங்க சார் ஆஃப்டர் எலெக்ஷன். நம்ம வந்து இன்னையோட தேர்தல் முடிஞ்சாச்சு, நோ ப்ராப்ளம். வரப்பீடு அடுத்த ஒரு 10 நாள்ல என்ன நடக்கும்னா இதுதாங்க நடக்கும், என்னை பொறுத்து மட்டும். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், தொடர்ந்து பேசலாம். பல்வேறு கருத்துக்கள், தகவல் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். கான்ஃபிடென்ட்டா இருங்க.